வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் காண இருப்பது வாளை பரமேஸ்வரி சித்து. இவள் தான் சக்தி தாய். எல்லா சித்த புருஷர்களும் வாளை பூஜை செய்தே பல அற்புத சக்திகளை பெற்று அட்டமா சித்திகளை ஆடியுள்ளார். மகாய் மாயை ஆனவளும் மாயையை ஒழிப்பவளும் இவளே. இவளை சரண் புகுந்தால் மாயை ஒழிந்துவிடும், ஞான தேஜஸ் கூடும், அப்படியே முகம் ஜொலிக்கும். 12 கோடி பூதகணங்களை ஏவலர்களாக கொண்ட மகாசக்தி சொரூபிணி இவ தான். நம்ம உடம்பில் அவள் இருக்கும் இடம் மூலாதாரம். அதனால தான் சித்தர்கள் மூலாதாரத்தில் மனதை நிறுத்தி மூச்சை அடக்கி மந்திர சித்தி செய்து அட்டமா சித்திகளை ஆடியிருக்காங்க, பல சித்தி அடைஞ்சிருக்காங்க. இந்த வாழை தேவியை, இந்த வாழை பரமேஸ்வரியை தாயே நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்கன்னா அட்டமா சித்தியும் கைகூடும். அஷ்டகர்ம வேலைலாம் அப்படியே நீங்கள் நினச்சபடி செய்ய முடியும். அஷ்டகர்ம வேலைலாம் அட்டமா சித்தியே கைகூடணும். அப்புறம் என்ன, இந்த தேவியுடைய 12 கோடி பூதகணங்களும் உங்களுடைய ஏவலுக்கு காத்திருக்கும். அதை எப்படி சித்தி செய்கிறது? இந்த காணொலியில் நான் கொடுத்துருக்குற வாழை பரமேஸ்வரி யந்திரத்தை 6க்கு 6 செப்பு தகவலில் எழுதிங்க. அதை எப்படி சுத்தி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். முறையாக சுத்தி பண்ணிங்க. சுத்தி பண்ணி எழுதி மந்திர பிராண பிரதிஷ்டை பண்ணிங்க. வாசன திரவியங்கள் பூசி பொட்டு பூ வச்சுக்கிட்டு அந்த எந்திரத்தில் கீழே கொடுத்துருக்க அந்த மூல மந்திரம் கொடுத்துருக்க பாருங்கள். ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும் வா வா பரமேஸ்வரி வா 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 சிவா. இந்த மூல மந்திரத்தையும் அதிலே எழுதிடுங்க. எழுதிட்டு பொட்டு பூ வச்சு வாசனை திரவியம் பூசி பூஜைக்கு எடுத்து வச்சிங்க. அப்போ அடுத்தது சுக்கிரவாரம் உதயம் ஸ்நானம் செய்து, சுக்கிரவாரம்னாக்கா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சூரியன் உதிக்கிற நேரத்தில் நீங்கள் குளிச்சுட்டு திரேக சுத்தி செஞ்சுட்டு சுத்தமான இடத்த நீங்கள் தேர்வு பண்ணிங்க. அந்த இடத்த மெழுகிட்டு கோமியம் தெளித்து தீபம் ஏற்றி பழம், தேங்காய், கற்பூரம், புஷ்பம், தாம்பூலம்னா வெத்தலைப்பாக்கு தான், மஞ்சள், குங்குமம், இளநீர், கரும்பு, சந்தனம், சர்க்கரை பொங்கல் எல்லாம் வச்சு நைவேத்தியம் செஞ்சீங்க. மேற்கண்ட மந்திரம் இருக்க பாருங்க, நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும் வா வா பரமேஸ்வரி வா 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 சிவா. இந்த ஐயும் கிளியுங்கிறது முன்னாடி ஓம் சேர்த்துங்க. ஓம்ங்கிற மந்திரத்தை சேர்த்துங்க, ஓங்காரத்தை நீங்கள் சேர்த்துங்க. ஒரு நாளைக்கு 108 வீதம் லட்சம் நீங்கள் கொடுக்கும்போது அது சித்தியாகிடும். இதை சித்தி செஞ்சிட்டிங்கன்னா உங்களால் இயலாத காரியமே கிடையாது. நீங்கள் எந்த தெய்வத்தை அழைத்தாலும் அந்த தெய்வம் உங்களுடைய ஏவலுக்கு காத்திருக்கும். நீங்கள் எந்த தேவதையை அழைச்சாலும் அனைத்து தேவதையும் உங்களுடைய ஏவலுக்கு காத்திருக்கும். இந்த வாழை பரமேஸ்வரி எந்திரத்தை எழுதி சித்தி செஞ்சு நீங்கள் பயன்பெறணுன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்த காணொலியில் நம்ம காண்போம். மையோட பிரயோகத்தை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். முக்கியமான தொடுவசிய மை, அதோட பிரயோகத்தை பற்றியும் அதை எப்படி செய்கிறதுங்கிறத பற்றியும் அடுத்த காணொலியில் நான் போடுறேன். அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.